ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். அயோத்தி படை முழுக்க திரட்டி கொண்டு மந்திரிகள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு சித்திரகூடத்துக்கு பரதன் வருகிறான். உன்னையே எதிர்த்து எப்போது படையெடுத்து வந்தானோ அவனை கொல்வதில் இனிமேல் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. பரதன் என்னை எதிர்த்து சண்டைக்கு வந்தான்னு தெரிந்தாலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் லக்ஷ்மணா. அவன் எந்த யுத்தமும் பண்ணவே வேண்டாம். 14 ஆண்டுகள் மனைவியை கூட விட்டுட்டு வந்து கைங்கரியம் பண்ண வர இப்படி ஏன் பேசணும்னால் பரதன் தவறா பேசிட்டானோ இல்லையோ, அந்த பாகவதாபச்சாரம் பகவானால பொறுக்கவே முடியாது. லக்ஷ்மணனிடத்துல சீதை அபச்சாரப்பட்டாலோ இல்லையோ, மாரீச்சன் ராமனுடைய குரலில் ஹா சீதே ஹா லக்ஷ்மணன் அங்கேருந்து கத்தினான். கத்தின உடனே சீதை லக்ஷ்மணனிடத்துல கடுமையாக பேசி, நீ என்ன ராமன் மரணம் அடையணும்னு ஆசைப்படுகிறாயா? உனக்கடுத்து ராஜ்யம் வேண்டும்னு ஏதாவது எண்ணமா? ஏன் ராமனுக்கு உதவ போகாமல் இருக்கிறாய் என்று தவறாக பேசினாள். அதை கேட்க முடியாம லக்ஷ்மணன் சரின்னு கோடை வரைந்து விட்டு அவர் புறப்பட்டு சென்றார். அன்னைக்கு லக்ஷ்மணன் கிட்ட அபச்சாரப்பட்டேனோ இல்லையோ, ஒருவேளை ராமனுக்கு லக்ஷ்மணனிடத்தில் இருக்கிற அன்பாலே என் தம்பியை அவமரியாதை செய்தபடியால் என் மனைவியே வேண்டாம்னு தியாகம் பண்ணிட்டாரோன்னு சீதைக்கு பயம். அதனால ஹனுமானை பார்த்த உடனே முதல் கேள்வி கேட்கறது, ராமனுக்கு இன்னும் என் பேர்ல அன்பு இருக்கல்லவா, கண்டிப்பா வந்து ரட்சிப்பாரான்னு சீதை கேட்கிறா. ஹனுமானுக்கு புரியவே இல்லை, இவளை ரட்சிக்காம என்ன பண்ண போகிறார்னால், இல்ல பாகவதாபச்சாரம் செய்தால் யாராக இருந்தாலும் பகவான் மன்னிப்பது கிடையாது, நான் தவறு செய்திருக்கிறேன். இதை போலத்தான் லக்ஷ்மணன் ஒரு முறை தவறு செய்தார். பரதன் சித்திரகூடத்துல ராமனை பார்ப்பதற்காக வருகிறார். பெரிய படை, அயோத்தி படை முழுக்க திரட்டி கொண்டு மந்திரிகள் அங்கு இருக்கக்கூடிய மக்கள் எல்லாரையும் அழைச்சிட்டு சித்திரகூடத்துக்கு பரதன் வருகிறார். பெரிய சத்தம் வரும் இல்லையோ, படையெல்லாம் நடந்து வருதுனால் ரொம்ப தூசி கிளம்பும். அங்க இருக்கிற பிராணிகள் எல்லாம் இங்கும் அங்கும் ஓடத் தொடங்கின. என்ன சத்தம்னு தெரியல. லக்ஷ்மணன் ஒரு பெரிய மரத்துக்கு மேல ஏறி பார்த்தாராம். பார்த்த உடனே அயோத்தியினுடைய கொடி இருக்குமோ இல்லையோ, அந்த கொடி பறக்கிறது, இக்ஷ்வாகு வம்சத்தினுடைய கொடி, அதை தரித்து கொண்டு படை வருகிறதுன்னு லக்ஷ்மணன் பார்த்தார். உடனே கோபம், ஆராய்வதே கிடையாது. அடுத்த நிமிஷம் கோபத்தோடு கிடுகிடுகிடுன்னு இறங்கினார். பர்ணசாலைக்கு வந்தார். கவச்சத்தை எடுத்து அணிந்து கொண்டு அம்பு வில்லு வாள் எல்லாத்தையும் தரித்து கொண்டு, ராமா வந்து விட்டது, நேரம் வந்து விட்டது, பரதனை கொன்றாக வேண்டும். உன்னையே எதிர்த்து எப்போது படையெடுத்து வந்தானோ அவனை கொல்வதில் இனிமேல் எந்த தவறும் இருப்பதாக எனக்கு தோன்றவில்லை. நீ கவலைப்படாத, நீ அப்படியே இரு. நான் ஒருவனாக அயோத்தி சேனை முழுக்க அழித்து பரதனையும் அழித்து விடுகிறேன் என்று பெரிய வீரவசனம் பேசினார். ராமனுக்கு புரியல. நிஜமா பரதன் என்னை கொல்ல வந்தானான்னு கேட்டார். இல்ல, பெரிய படையோடு வருகிறார், கொல்லத்தானே வந்திருப்பார், நீ கவலைப்படாத, நான் ரட்சிக்கிறேன்னு லக்ஷ்மணன் சொன்னார். ராமன் தெரிவித்தார், பரதன் என்னை கொல்லுவதற்காக வந்தான்னால் அவன் ஒண்ணுமே பண்ண வேண்டாம், இப்பவே எனக்கு உயிர் போயிடும். பரதன் என்னை எதிர்த்து சண்டைக்கு வந்தான்னு தெரிந்தாலே நான் உயிரோடு இருக்க மாட்டேன் லக்ஷ்மணா. அவன் எந்த யுத்தமும் பண்ணவே வேண்டாம், பொறுமையோடு இரு, என்ன நடக்கிறதுன்னு பார்க்கலாம்னு ஆசுவாசப்படுத்தினார். பரதன் வரத்துக்கு 1/2 மணி நேரம் காத்திருந்தார்கள். வந்தவன் நேர ஓடி வந்து ராமன் காலில் விழுந்து அழுதுண்டே படுத்துட்டு இருக்கான், எழுந்திருக்கவே இல்லை. ராமன் என்ன பண்ணணும், பரதனை பிடிச்சு தூக்கணும் இல்லையோ. பரதன் அவர் கண்டுகொள்ளவே இல்லை. திரும்ப லக்ஷ்மணனை பார்த்தார். என்ன லக்ஷ்மணா, என்னமோ கொல்றதுக்கு வரான்னு சொன்னியே, போர்க்கோலத்தோடு வருகிறான்னு சொன்னாயே, இந்த பாரு நீர்க்கோலமா உருகி கிடக்கிறான், இந்த பரதனை போய் தவறா நினைச்சியே என்று அப்ப ராமன் ஒரு வார்த்தை சொன்னார். எதி ராஜ்யஸ்ய ஹேதோஸ்துவம் இமாம் வாச்சம் பிரபாஷசே வக்ஷ்யாமி பரதம் திருஷ்டுவா ராஜ்யம் அஸ்மை பிரதீயதாம். லக்ஷ்மணா, எனக்கு இப்போ ஒரு சந்தேகம் வருது. ஒருவேளை பரதனை கொன்று விட்டால், நானும் காட்டுக்கு போய்விட்டால் அடுத்த ராஜ்யம் உனக்குத்தான் வரும்னு இதான் உனக்கு எண்ணமா? ராஜ்யத்தில் ஆசையினால இப்படி பேசுகிறாயா? அப்படியேதான்னா சொல்லு, ஒரு தப்பும் கிடையாது. இப்பவே பரதனிடத்துல நான் சொல்றேன், அவன் என்னோட காட்டுக்கு வந்து விட்டு உனக்கு ராஜ்யத்தை கொடுத்துருவான். ஒரு நிமிஷம் கூட பரதன் யோசிக்க மாட்டான். ஆசைனா சொல்லு, இப்பவே பண்றேன்னு தெரிவிக்கிறார். லக்ஷ்மணன் பாவம் கூனி குறுகி போயிட்டார். 14 ஆண்டுகள் மனைவியை கூட விட்டுட்டு வந்து கைங்கரியம் பண்ண வர இப்படி ஏன் பேசணும்னால் பரதன் தவறா பேசிட்டானோ இல்லையோ, அந்த பாகவதாபச்சாரம் பகவானால பொறுக்கவே முடியாது. லக்ஷ்மணனாகவே இருந்தாலும் எடுத்தெறிந்துதான் பேசுவார். அதனால சீதைக்கு பயம், என்னையும் கைவிட்டு விட்டாரோன்னு பயந்து அசோகவனத்தில் இருந்தாள்.
அவருக்கு ஆஸ்வாசப்படுத்தணுமோ இல்லையோ, ஹனுமான் வந்து தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்ளுகிறார். முதல்ல ராமாயண கதையை சொன்னார், சொல்லிவிட்டு தான் யாருன்னு அறிமுகப்படுத்தணுமோ இல்லையோ, அப்ப தெரிவிக்கிறார், ராமசுக்ரீவையோர் ஐக்கியம் தேவ்யேவம் சமஜாயத தத ஹனுமந்தம் ச மாம் வித்தி தயோஹோ தூதம் உபாகதம். மேலும் இது போன்ற சிறப்பான நிகழ்ச்சிகளை காண இப்போவே லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.